ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா கருவேப்பிலை எப்படி நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறது ஃப்ரிட்ஜில் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து கருவேப்பிலை வாங்கி வாஷ் பண்ணி ஒரு டவலில் உணர்த்தி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி பாருங்கள், ஃபுல்லாக ட்ரை ஆயிருச்சு. ஒன் டிப் என்ன அப்படின்னா, சூரிய ஒளி படாமல் உணர்த்தி நம்ம எடுத்து வைக்கணும். ஏன்னா இதில் இருக்க சத்தெல்லாம் போயிடும். வாங்க எப்படி நம்ம ஸ்டோரேஜ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு நான் இந்த மாதிரி ஏர்டைட் கண்ணாடி பாட்டிலு, டிஷ்யூ பேப்பர் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இது எப்படி ஸ்டோர் பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்கள், ஏர்டைட் பாட்டிலு. இதுக்கு ஒரு டிஷ்யூ பேப்பரை எடுத்து இப்படி வச்சுக்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம உலர்த்தி வச்ச கருவேப்பிலையை வந்து போட்டுக்கலாம். இன்னொரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து இதுக்குள்ளே வச்சிடலாம். இப்போ எதுக்காக இந்த டிஷ்யூ பேப்பர் வைக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது தண்ணி விடும் இல்லையா, இது வந்து உறிஞ்சி கருவேப்பிலை வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். 1 வீக் ஆனாலும் நல்லாயிருக்கும். இப்போ இன்னொரு இது பார்த்தீங்கன்னா, இல்லை நம்ம வந்து கண்ணாடி பாட்டிலும் இல்லாமல் டிஷ்யூ பேப்பரும் இல்லாமல் எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சில்வர் டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இன்னொரு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிளாஸ்டிக் கண்டெய்னருக்குள்ளே வச்சுக்கலாம். மோஸ்ட்லி வந்து பிளாஸ்டிக் வந்து தவிர்க்கிறது நல்லது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.